மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 35. அப்பா, 7 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்கூல் பையனை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வராங்க. நான் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன், நிஷாந்தி நவமணியிடம் சொல்லி கொண்டு இருந்தாள். என்னடா சொல்கிற? ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்கா? ஆமாம்ப்பா, அந்த பையன் ஸ்கூலில் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான், வீட்லேயும் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். ஹோம் ஒர்க், கிளாஸ் ஒர்க் எதையும் எழுதுறது இல்லை. அதனால் ஸ்கூலில் ஒரே கம்ப்ளைண்ட். அவன் மனசில் என்ன இருக்குன்னு புரியாமல் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனோட விருப்பம் என்ன ஏது அப்படின்னு தெரியாமலேயே பேரண்ட்ஸ் அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் அவன் மேலே திணிக்கிறாங்க. அதனால் வந்த வினைதான் இது. இப்போதான் 3rd சிட்டிங் முடித்தேன். கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, நார்மல் ஆகிட்டு வரான். அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனோட பேரண்ட்ஸுக்கு கொடுத்தேன். என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் பசங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம்னு எந்த பெற்றவங்களும் புரிஞ்சுக்கிறதில்லையே, சலிப்பாக கூறினாள். சமையலறையிலிருந்து எட்டி பார்த்த ராஜேஸ்வரி, புரியுது, நீ என்னதான் சொல்கிறன்னு நல்லாவே தெரியுது என்றார் கொஞ்சம் கோபமாக. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டார் நவமணி. அவள் பதில் பேசாமல் கிளம்ப அவள் முன்னால் காஃபி டம்ளரை எடுத்து வந்து டொம் என்ற சத்தத்தோடு வைத்தார் அவர். அவள் கண்டுகொள்ளாமல் எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். இப்போ என்னடி, என்கிட்ட பேசுவியா மாட்டியா? நானும் அப்போத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பண்ணுற நீ. அப்போதும் அவள் அமைதியாகவே இருந்தாள். நிஷா, எதுக்குடி இவ்வளவு கோபம் என்றார் அவரும் கோபமாக. காஃபியை குடித்து முடித்து விட்டு எழுந்தவள் கைகளை கட்டி அவருக்கு நேருக்கு நேர் பார்த்தாள். பார்த்தியே, எனக்கு எப்படி தெரியும்? இது என்னடி கேள்வி? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாரே. கரெக்ட், நீங்களா பார்த்து முடிவு பண்ணி இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கப்புறம் தானே அவரை விரும்ப ஆரம்பித்தேன். நான் என்ன அவரை லவ் பண்ணியா இழுத்துக்கிட்டு வந்தேன்? எல்லாம் பேசி முடித்து மனசு ஒத்து போய் இவர் தான் இனி நம்ம வாழ்க்கை அப்படின்னு கனவு கோட்டை கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வேணுமா வேணாமான்னு நீ யோசிக்கிறேன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? என் மனசை நீ என்னென்னு நினச்ச? இத்தனை நேரம் அவரிடம் இருந்த கோபம் கொஞ்சம் தணிந்தது. அது இல்லடி, அவர் லஞ்சம் வாங்குறாரோ என்னவோன்னு என்றார் இறங்கிய குரலில். பார்த்த இல்லை, அவரோட அக்கா ஆட்டோவில் போனால் பட்ஜெட் எகிரும்னு பஸ்ஸில் போகிறாங்க. அவர் தான் லஞ்சம் வாங்குறாளா? கோபமாக வந்தது அவள் கேள்வி. சரி நிஷா, தெரியாமல் சொல்லிட்டேன். அம்மா, கல்யாணம்ன்றது 2 மனுஷங்க சம்மந்தப்பட்டதில்லை, 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்டது. சின்ன விஷயம் 2 குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனையாக வந்தாலும் அது கடைசி வரைக்கும் அழிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிச்சுக்கோ. முதல் நாள் பார்த்து என்கிட்ட பேசினதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அவர் என் மேலே அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. நீ ஒரு நிமிஷம் யோசித்ததும் அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஒரு போலீஸ்காரன் எப்போ தெரியுமா ஜெயிக்க முடியும்? தனக்கு பின்னாடி தன்னை பற்றி நல்லா புரிஞ்ச குடும்பம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கிறப்போதான். நான் இப்போ பாட்டியோட குடும்பம்னு சொன்னது உங்கள் 2 பேரையும் சேர்த்து தான். உங்களுக்கு சின்ன வருத்தம் இருந்தாலும் அது அவர் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஏதோ நான் இவ்வளவு பேசுகிறதுனால அவருக்கு மட்டும் யோசிக்கிறேன்னு நினைக்காத. கல்யாணம்ன்ற பேச்சை நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே கண்டிஷன் என்ன? இதே ஊரில் எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்றது மட்டும் தானே. எதுக்காக அப்படி கேட்டேன்? உங்கள் 2 பேருக்கும் என்ன பையனாக இருக்கான். பெற்றது 2ம் பொண்ணு. அதில் ஒன்று டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதோ எனக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு கூட வர முடியாத சூழல் அவளுக்கு. கல்யாணத்துக்கு வருவா, எட்டி பாப்பா, போயிடுவா, அவ்வளவுதான். உங்கள் 2 பேருக்காக இருக்க போகிறது நான் தான். இங்கே நான் சொல்கிறது பார்த்தியையும் சேர்த்து தான். நீ கேட்கலாம், போலீஸ் வேலையில் மட்டும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதான்னு. கிடைக்கும் தான், ஆனால் பார்த்தியோட குடும்பம் இங்கே தானே இருக்கும். உங்களுக்கு அவங்க துணை, அவங்களுக்கு நீங்கள் துணை அப்படின்னு எவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதுவுமே யோசிக்காமல் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் உடைக்க பார்த்துட்டே இல்லை? முடிக்கும் வேளையில் அவள் கண்கள் கலங்க துடிக்க அவசரமாக கண்களை சிமிட்டி கண்ணீரை நிறுத்தி வைத்தாள். நவமணி அவள் அருகில் வந்து அவளை தோளோடு அணைத்தார். என்னடா என்றார் வாஞ்சையாக. இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எனக்கு பார்த்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரூலி இஸ் எ வெரி குட் பர்சன். என்னால் அவரை விட்டு கொடுக்க முடியாது எப்பவும் என்று விட்டு வேகமாக தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். நின்ற இடத்தில் அப்படியே அமர்ந்து உடைந்து அழுதார் ராஜேஸ்வரி. மனைவியின் அருகில் வந்து அவரை சமாதானப்படுத்தினார் நவமணி. நம்ம பொண்ணு நல்லா இருக்கக்கூடாது, கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேனாங்க. அவளோட நல்லதுக்காகத்தானே யோசித்தேன். சரிம்மா, நீ கேட்டதை தான் நானும் கேட்குறேன். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது தப்பான ஒரு வரனை கொண்டு வந்திருப்பேனா? அதை யோசிக்கவே இல்லையே நீ. ஒரு வேளை நீ சொல்கிறத நம்பி நானும் அவரை தப்பாக நினச்சிருந்தா இந்நேரம் நாம் அவரை இழந்திருப்போம். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் யோசிக்க முடிஞ்சது. எதையும் கேட்குறத வச்சு மட்டும் அலசி ஆராயாமல் பேசாத ராஜி. அந்த பொண்ணு பானு விஷயத்துலேயும் அப்படிதான்.
நீ கேட்டதை வச்சு அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்ட. ஆனால் அவள் ஏன் பண்ணான்னு சொன்னாலே கேட்டியா? நம்ம பொண்ணுக்காக தானே அவள் அப்படி பேசியிருக்கா. நீயே சொல்லு. ஆமாம் என்பதை போல் தலையசைத்தவர் அழுகையை நிறுத்தவே இல்லை. சரி விடு, இனி எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுக்கலாம். புரியுதா? அவசரப்பட்டு எதையும் தப்பாக்கிடாத. புரியுதுங்க. அவர் கண்ணீரை துடைத்துவிட்டு சமாதானம் செய்தார் நவமணி. இன்பரசனின் வீட்டு அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தனர் அந்த நால்வரும். முகிலா, போய் யாருன்னு பாரு. ஏன், நான் தான் பார்க்கணுமா? நீ போய் பாரு. படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா நானும் தான் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவன் முதுகில் ஒரு அடியை வைத்துவிட்டு எழுந்தான் மகிழன். போடா சோம்பேறி. ஆமாம், நான் சோம்பேறி தான். அதுக்கு என்ன இப்ப என்று கேட்டுவிட்டு மீண்டும் எழுதத் தொடங்கினான் முகிலன். யார் வேணும்? மகிழன் கேட்டான். இன்பரசன் சார் வீடு இதுதானே? ஆமாம். அவரோட பையன்? நான் தான். ஏன்? அப்போ நீதாண்டா வேணும் என்று ஒருவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்னொருவன் கேட் கம்பிகளின் வழியே கையை நீட்டி மகிழனின் கழுத்தோடு இழுத்து கதவில் இடித்தான். டும் என்ற சத்தம் கேட்க வேகமாக எழுந்து வெளியில் ஓடி வந்தான் முகிலன். அறையில் இருந்த இளமாறனுக்கும் சத்தம் கேட்டது. என்ன இது என்ற குழப்பத்தோடு நாற்காலியை இழுத்து போட்டு மேலே ஏறி ஜன்னலின் வழியே பார்த்தான். டேய், என்னடா பண்றீங்க? விடுங்கடா எங்க அண்ணனை என்று கத்தினான் முகிலன். கத்திக்கொண்டே கேட்டின் உள்ளே கையை நீட்டி இருந்தவனின் கையில் பட்டு பட்டு என்று அடிக்கத் தொடங்கினான். அவனோ இன்னும் மகிழனை இருக்க ஆரம்பித்தான். அதை கண்ட முகிலன் அவனுடைய கையை கடிக்க ஆரம்பித்தான். மகிழனும் தன் கைகளை வைத்து அவனுடைய கழுத்தில் அழுத்தி கொண்டிருக்கும் அந்த ரவுடியின் கையை விலக்க பெரும் முயற்சி செய்து கொண்டு இருந்தான். முகிலன் கடிக்க தொடங்கியதும் சட்டென்று ஒருவன் கத்தியை எடுத்து மகிழனின் கழுத்திற்கு மேலே வைத்தான். சத்தம் போட்ட உன் அண்ணனை அறுத்து போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம். வாயை மூடு. தன் அண்ணனின் கழுத்தில் கத்தியை பார்த்தவன் ஒரு நொடி திகைத்தான். சரி சரி, அவன் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கதவை திறடா. எதுக்கு? சொன்னாதான் திறப்பியா? இரு, இவனை வெட்டிட்டு சாவகாசமாக வந்து சொல்கிறேன். சரி சரி, இப்போ எதுக்கு கோபப்படுறீங்க? சொல்ல வேணாம். கதவை தானே திறக்கணும். இருங்க வரேன் என்று விட்டு திரும்பி உள்ளே ஓட முயன்றான். எங்கே போற? இருங்க, சாவி உள்ளே இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துக்கிட்டு வா. ஆனால் உள்ளே போய் உங்கள் அப்பனுக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணணும்னு நினச்ச உன் அண்ணனை பணமாக தான் பார்ப்பேன். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி போ. ஆனால் நான் வர்றதுக்குள்ளே என் அண்ணனை ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். வேகமாக உள்ளே ஓடிய முகிலன் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து மகிழனின் முதுகில் அடித்தான். அவர்கள் புரியாமல் பார்க்க, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது சாவியை மேலே மாட்டாதன்னு? எனக்கு எட்டவே மாட்டேங்குது. எனக்கு எட்டாமல் போச்சுன்னா பேசாமல் இவனுங்கிட்டே சாவு என்று கோபமாக சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே ஓடினான். அவர்கள் நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது உள்ளே சென்றவன் அங்கே இருந்த ஸ்டோர் ரூம் சாவியை எடுத்து திறந்தான். முகிலன் அறையின் கதவை திறக்கப் போவதை உணர்ந்த இளமாறன் அவசரமாக நாற்காலியில் இருந்து இறங்கி அதனை நகர்த்தி வைத்துவிட்டு என்ன செய்வது என்று புரியாமல் நின்றான். அதற்குள் வேகமாக கதவை திறந்த முகிலன், ஏ அக்யூஸ்டு, உள்ளதானே இருக்க? எனக்கு தெரியும், வெளியே வா என்று சொல்லிக்கொண்டே அறையின் டியூப் லைட்டை ஒளிரவிட்டான். அவன் கோரியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இளமாறன் சிலையாக நிற்க, ஏய், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளாக எங்கள் வீட்டு சாப்பாடை தானே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த நன்றி இருந்தால் வந்து என் அண்ணனை காப்பாத்து. என் அண்ணனோட கழுத்தில் கத்தியை வச்சிருக்கானுங்க. மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். ஓரிடத்தில் அவனை நிறுத்திவிட்டு சமையல் அறைக்கு சென்ற முகிலன் அங்கே ஏற்கனவே அடுப்பை ஆன் செய்து அதன் மேல் வைத்திருந்த தோசை திருப்பியை கொண்டு வந்து மாறனின் கையில் கொடுத்தான். இங்க பாரு, நான் போய் கதவை திறக்க போறேன். அவனுங்க உள்ள வருவானுங்க. இதை வச்சு அவங்க கையில் சூடு போட்டு என் அண்ணனை காப்பாத்து. புரியுதா? விரலை நீட்டி மிரட்டி விட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடினான் முகிலன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.